நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்க்கவியின் வெட்டி அரட்டை. நாங்க அர்ஜுன் பார்க்க பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு கொலோடியன் பேபின்னு சொல்லி என்னை பார்த்து வெளியே வராங்களான்னு தெரியல. ஆனா பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு வந்த மனச்சிக்கல் அதை நீங்கள் எப்படி உடைச்சிங்க? பிள்ளைக்கு தீப்பட்ட மாதிரியா இருக்கு, பாம்பு தோல் மாதிரி இருக்கு, சாபக்கேடு இருக்கும். எல்லார்கிட்டையும் பேசவே பயப்படுவேன். ஐயோ இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டோம்னாவே அடுத்து நம்ம ஸ்கின்னை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கவே மாட்டேன்னாங்க. ஸ்கின் அலர்ஜி ஆகணும், எங்கள் பிள்ளைக்கு ஆகணும். டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல. நம்ம பொண்ணு அப்படின்ட்டு கூட்டிகிட்டே போக மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ எங்கள் அப்பாட்ட இந்த குழந்தை வேணாம், கொன்றலாம். பாடி ஷேமிங்னா கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, குட்டையா இருக்க, நெட்டையா இருக்க, குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, நமக்கு நம்ம தான் ராணி. ஐ லவ் யூ டார்லிங். லவ் யூ. சா 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 ரி சரி சப்பா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. நம்மளை நாம நேசிக்கிறது தான் காதல் அப்படின்னு காதலை அழகா சொன்ன ஒரு பொண்ணு தான் பார்கவி. அப்படி நாம நம்மளை உண்மையா நேசிச்சா உலகத்தையே ரொம்ப அழகா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்கவி கிட்ட பேசலாம். வணக்கம் பார்கவி. வணக்கம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்காம் படிச்சிருக்கேன். ஒரு கவிதை சூப்பரா காதலர் தினத்துக்கு போட்டு அது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சோஷியல் மீடியால எல்லாருமே உத்து பார்த்தாங்க. அதுல இருக்க கமெண்ட் செக்ஷன் போனா இந்தியா முழுக்க உங்களுடைய அந்த ரீல் வைரல் ஆயிருந்தது. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம்? காதலர்கள் தினத்தன்னைக்கு பார்ட்னருக்கு மட்டும்தான் விஷ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் நமக்கு நம்மளே விஷ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணலாம், பேரண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம விஷ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சி தான் அந்த கவிதை எழுதி யதார்த்தமாக போஸ்ட்டு போட்டேன். அது இவ்வளோ வைரல் ஆகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் முத்தம் கொடுக்கறதுக்கு இழுத்தா நீங்களே உங்களுக்கு கொடுத்துப்பீங்க. ஆமா. ஏன் அப்படி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னைய லவ் பண்ணணும், எனக்கு நான் என்னைய லவ்வா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக நான் முதல்ல எனக்கு நான் லவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த கவிதையை இப்போ படிக்கலாமா? ஒரு ஆண் பெண் மேல் வைப்பது மட்டும்தான் காதலா? பூவின் மேல் வண்ணத்து பூச்சி அமர்வதும் காதல்தான். மலைத்துளிகளை பார்த்து ரசிப்பதும் காதல்தான். மரத்தில் இருந்து இழை உதிர்வதும் காதல்தான். புல் மேல் பனி அமர்வதும் காதல்தான். தன் அழகை தானே நேசிப்பதும் காதல்தான். தன்னை தானே நேசிப்பதும் காதல்தான். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காதல்தான். காதலர் தினம்தான். உங்க அப்பா அம்மா ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தம்பி காலேஜ் படிக்கிறான் ஃபைனல் இயர். நான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன். அப்பதான் இருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்கின்ல இதுக்கு பேர் என்னம்மா? இதுக்கு பேரு கொலோடியன் பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எத்தனை வயசுல வர ஆரம்பிச்சதுமா? பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருந்தது. இதனால உங்களுக்கு எவ்வளோ சங்கடம் இருக்கும்? ஸ்கூல் டேஸ்லலாம் ரொம்பவே நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூல்லாம் சேர்க்கவே மாட்டோம். மற்ற பசங்களோடலாம் எப்படி இவங்க மிங்கிளாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு அம்மா அப்பா போராடி தான் ஸ்கூல்லாம் சேர்த்தாங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. ஆனால் சேர்த்தக்கப்புறம் நான் அந்த இடத்துல போய் அடாப்ட் ஆகிட்டு, நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவேன். ஸோ நான் பாடுறத வச்சே எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், வா பாடு அப்படிலாம் மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. காம்படிஷன் அந்த மாதிரிலாம் போய் கலந்துக்குவேன். அப்போ நீங்கள் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட்? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைல்ல? இல்லை. ஆனால் அவங்க சடனாக என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததோ அவங்களால இப்படி யாருமே இல்லை, நாங்கள் எப்படி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எல்கேஜிலேயே? இப்போ ஸ்கூல் படிக்கும் போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சகஜம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே, நானே சோகமாக இருந்தாலும் ஏன் நீ அப்படிலாம் நினைக்கிற, நீ நல்லா பாடுற, உன்னால் முடியும் அப்படிலாம் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி மிஸ்ஸு மேம் எல்லாருமே இப்போ வர என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ்மா? நான் ரொம்பவே பாசிட்டிவ். நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் உடஞ்சிட மாட்டேன். உடஞ்சாலும் அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு தெரியும் நான் வெளியே வரதுக்கு டைம் எடுக்கும் தான், ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வந்துட முடியும். சூப்பர். எல்லாருமே உடைவாங்க.
ஸோ நீங்கள் மனசு உடையறதுக்கான காரணம் என்னவா இருக்குமா? ஸ்டார்டிங்கில் ஸ்கின்னால தான் எல்லாரும் என்ன நம்மளை மட்டும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது சின்ன வயசுலலாம் ஒன்றுமே தெரியாதுல்ல, எதுக்கு நம்மளை வியடாக பார்க்குறாங்க அப்படிலாம் நினப்பேன். வீட்டிலலாம் சண்டைலாம் போட்டிருக்கேன், அவங்களுக்கும் கஷ்டம் என்னால் அப்படின்லாம் சொல்லிட்டு. என்ன மேக்ஸிமம் சொல்ல போகிறாங்க, என்னாச்சு தீயில அடிபட்டுருச்சா, தீ ஐ மீன் சுடுதண்ணி ஊற்றிட்டீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதில்ல இப்போது. அதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்கிறதுலாம் இல்லை, அப்படியே நான் வாட்டி சிரிச்சுட்டு போயிடுவேன். சில பேர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு கடந்து போயிடுறேன். நான் இப்படி இருக்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமா தான் நானும், எல்லாருக்குள்ள ஃபீலிங்ஸ் தான் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால எனக்கு இது பெருசாகவே தரல. இப்படி இருந்தால் என்ன, இதை வச்சு என்னை பிடிச்சவங்க என் கூட இருக்கட்டும், மற்றபடி எனக்கு யாரும் வேணாம், என் ஸ்கின் பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட யாரும் பழக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். கரெக்டு தான். இந்த தோலுக்கு பின்னாடி இருக்கிறது எலும்பும் சதையும் ரத்தமும் தான் இருக்கு இல்ல? ஆமாம். அந்த தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அதுதான் இருக்கு. பட் மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ கொலடியன் பேபி அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்கம்மா? என்ன எதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கிரியேட் ஆகுது, அது மாதிரி ஏதாவது டாக்டர்ஸ்? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. கிளியராக யாரும் சொல்லலை, க்யூர் ஆகும்னு யாருமே சொல்லலை, வளர வளர பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா? ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம், ஆனால் யாருமே க்யூர் ஆகும்னு சொல்லவே இல்லை. ஸோ எனக்கே விட்டு போச்சு, வேண்டாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் யார் ஏதாவது சொன்னால் போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டல்லாம். ஆனால் நான் வந்து ஒரு கட்டத்தில் போதும், எனக்கு இதுவே என்னை பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இப்போது அவ்வளோவா பார்க்குறது இல்லை. இதனால உடம்பு அசதியாகிறது, முடியாமல் இருக்கிறதுலாம் இருக்கா? எனக்கு வெயில் ஒத்துக்காது. ஸோ வெயிலில் அவ்வளோவா ட்ராவல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போது நான் வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. காரில் வந்துருக்கலாம், டாக்ஸி பிடிச்சிக்கலாம், ஆட்டோ வந்துக்கலாம். ஸோ வருவோம், எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி. எம்காம் படிச்சிருக்கீங்க, இப்போ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு பார்கவிக்கு. அது ஆசை சின்ன வயசுலேருந்தே தான் இருக்குது. என்ன நான் பார்த்துக்கணும், இவ்வளோ நாள் அப்பா அம்மா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதனால வெளியே வரணும், ஒர்க் போகணும் அப்படின்ட்டு. இப்போ வேலைக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களாப்பா? வேலைக்கு நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ஜே பார்கவி ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரை பொண்ணு பார்கவி ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறாங்க. நல்லா பாடுவாங்க, அழகான குரல் வளம் இருக்குது இல்லையா? ஸோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்கவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை? கண்டிப்பாக. வேறு என்னென்ன ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குப்பா உங்களுக்கு? எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சும்மா அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு பாடுறது. அதுக்கப்புறம் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாட்டு பாடணும், நம்மளும் பாடகி ஆகணும், ஷோலெலாம் போய் பாடணும். பார்கவின்றது அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பார்கவினா எல்லாருக்கும் தெரியணும். என்னை பார்த்து வெளியே வராங்களான்னு தெரில, ஆனால் வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறப்பயே நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ இப்படி தைரியமாக போடுறீங்களே, எங்களுக்கு கூட தைரியம் இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி உடச்சி தான் வரணும். உங்களுக்கு வந்த மனச்சிக்கல் அதை நீங்கள் எப்படி உடைச்சிங்க? முதல்ல நான் எல்லார்கிட்டையும் பேசவே பயப்படுவேன். ஐயோ இப்போ நம்ம இவங்ககிட்ட பேசிட்டோன்னாவே அடுத்து நம்ம ஸ்கின்னை பற்றி தான் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். பேசுகிறதுக்கு யோசிப்பேன், வெளியே போகிறதுக்கு யோசிப்பேன். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நானே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் வெளியே போகிறது. சேம் டைம்ஸ் என்னோடய பேரண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, போயிட்டு வான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான், எதுக்கு நீ அமைதியாக இருக்க, பேசு, நீ பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுறது. நிறைய பேர்கிட்ட நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள அந்த இருந்த தடைகளை வந்து நான் உடைச்சிட்டேன். நீங்கள் இப்போ சொன்னது வந்து சின்ன விஷயம் இல்லை. ஒருத்தருக்கும் பிரச்சனை விதவிதமாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க கிட்ட பேசினா அவங்க அந்த பிரச்சனையை பற்றி கேட்பாங்க நம்மக்கிட்ட. நீ ஏன் சிங்கிளாக இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அதை மற்றவங்க வந்து தோண்டி துருவி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தடையாக இருக்கும் பேசாதது. பட் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், சொல்கிறதுக்கு என்ன
அப்படின்ற மாதிரி நம்மளே அதை உடைச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லைன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நீ குட்டை, நெட்டை, கருப்பு, சிகப்பு, ஒல்லி, குண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களை குறை சொல்லறதுக்கு, அது குறை சொன்னதுனால பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கோமோ நாம் நம்மளை நேசிக்கணும்னு சொல்கிற பார்கவி ரொம்ப அழகாக தெரியுறீங்க. பாடி ஷேமிங்னால பாதிக்கப்படுறாங்கல்ல பெண்கள்லாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? உங்களை யாராச்சும் கிண்டல் அடிக்கிறாங்களா? கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க, குட்டையாக இருக்க, நெட்டையாக இருக்க, குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, குச்சியாக இருக்க, என்ன வாயாடியாக இருக்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களை சொன்னாங்கன்னா அவங்கள சொல்கிறத எதையுமே காதில் வாங்காதீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஐ லவ் யூ அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்குங்க. உங்களை நீங்களே கொஞ்சிக்குங்க. இவங்க சொன்னதுக்கு போய் நான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு நினச்சி நம்மளே சந்தோஷமாக படுத்திக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம காதிலே வாங்க வேண்டியதே இல்லை. நமக்கு நம்ம தான் ராணி. ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். பயங்கர பாசிட்டிவாக இருக்குது பார்கவி பேசுறதை கேட்டாலே. செம. இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகமாகணும். கண்டிப்பா. ஒரு பாட்டு பாடலாமா இப்போ? சா 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 சாரி சரி சப்பா மம கத சரி பாப்பா கமதனி சா ரிரி சா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு. எவ்வளோ அழகான ஒரு குரல். பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பாட்டு போட்டி காம்படிஷன்லாம் நடக்கும்போது உங்களை யாரும் ஏன் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு கண்டிப்பா கூப்பிடுவாங்க. தேங்க்யூ. சரி, அம்மா கூப்பிடலாமா? பார்கவி வந்து பிறந்தப்பவே ஸ்கின்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழந்தை பிறந்தோன்னே ஒரு தாயா அந்த குழந்தைய பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி தூங்கொட்டி வெயிலில் பட்டு வந்தாலே ஃபுல்லு ஒரு நாளைக்கு அவ்வளோ இது படுத்து எழுந்திரிச்சிட்ட உடனே அப்படி ஸ்கின்னாக உதிர்ந்தோடனே அப்படி இது திருப்பி வளரும். இப்படி ரொட்டீனாக இருக்கும். டாக்டர்ஸை வந்து காப்பாற்ற முடியாது, 3 நாள் வச்சு பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே ஃபுல்லு பிளாஸ்டிக் கவரை சுற்றி எப்படி இருக்கிற மாதிரி ஒயிட் கவராக கண், மூக்கு, காது எல்லாமே க்ளோஸிங்காக தான் இருந்தா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண், மூக்கு எல்லாமே அப்படி ஸ்கின் அப்படி வெளியில் வந்துச்சு. வந்து 3 நாள் வச்சு பார்த்தோன்னே இவன் நல்லா தான் இருப்பான், நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்துக்கோங்க, நாங்கள் எதுவும் முடியாதுனாங்க. அப்புறம் சென்னைக்கு மற்றபடி குழந்தை ஆரோக்கியமாக தான் இருந்தான். பாலெல்லாம் குடித்தா எப்பயும் போல் பாத்ரூம் இந்த மாதிரிலாம் எல்லாமே நார்மல் குழந்தை எப்படி ஆக்டிவாக இருந்துச்சோ அதுபடி தான் இருந்தான். பட் உங்களுக்கு தூக்குறதுக்கு ஆமாம் கஷ்டமாக இருந்து 3 நாள் எங்கள் நாத்தனார் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க 3 நாள் வச்சு. அப்புறம் சரி எங்கள் அம்மா வீடு சென்னையில் இருந்தோம். சரி சென்னையில் பெரிய டாக்டர்கிட்ட ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். ஒன்றும் செய்யாது, நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள், குளிக்க ஊற்றுங்க, பால் கொடுங்க, வளர சரியாக வரும் அப்படின்னாங்க. இருந்தாலும் இவளோட ஏஜ் கூட ஆகும்னு 2 வயசு ஆகுது, குழந்தை படிக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு இவளை படிப்பு திறமையினாலும் கொண்டுட்டு வருவோன்ட்டு சரி ஸ்கூல்லலாம் சேர்க்கவே மாட்டேன்னாங்க. ஸ்கின் அலர்ஜியாகணும் எங்கள் பிள்ளைக்கு ஆகணும் டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்து இவள் லைஃபு இவளுக்கு படிப்பறிவுனாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டோன்ட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னாலும் சேர்க்க வச்சு பார்கவி கிட்ட இருந்து அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து தொற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சீஃப் அளவுக்கு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி ஸ்கூல்ல வாங்கி அப்படி கொடுத்தோம். சரிங்க அப்புறம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து. ஆனால் இது அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம முறைப்படி எப்படி ரூல்ஸோ சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்துருவோன்னு அதுவும் வாங்கி கொடுத்துனோம். அப்புறம் சரி உங்கள் பிள்ளைனால வச்சு எங்களுக்கு எதனாலும் டொனேஷன் என்ன கேளுங்க வாங்கி கொடுக்குறோம். என் பிள்ளை படிப்பு தான் வேணும், ஃபேன் வேணும்னு கேட்டாங்க. சரி ரைட்டு ஃபேன் வாங்கி கொடுக்குறோம், பிள்ளைய படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் வாங்கி கொடுத்தா. ஸ்கூல்ல சேர்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்க? ஆமாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணோம். நம்ம தான் படிக்கலைன்னா நம்ம பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் சரி பரவாயில்ல அப்படி இருந்து சேர்க்கலைனாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லைனாலும்
சேர்த்து படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சோம். அதெல்லாம் காலேஜ்னாலும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே திருப்பாலையில் யாதவா காலேஜ் இருக்குனால அங்கேயும் பெர்மிஷன், சரிங்கப்பா நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. லேடிஸ் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு படிக்க வச்சோம். இது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு கோயடு அப்படின்னு சேர்க்கணும் வேணாம். பட் அங்கே பிரின்ஸிபல் சார்லாம் சொன்னாங்க, பசங்கனால கேலி பண்ணி உங்கள் பொண்ணு இதுவாக நான் சேர்க்க மாட்டேன், அதுக்கு நீங்கள் லெட்டரில் சார் நாங்கள் எழுதியே கொடுக்குறோம், எங்கள் பொண்ணு அந்த மாதிரி போக மாட்டா, ஹர்ட் பண்ண மாட்டா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு அப்படின்னு எங்களை கேட்டு தான் இது பண்ணாங்க. பாருங்க, பசங்க படிக்கிற கோயட் காலேஜ்ல நான் போய் படிப்பேன், பசங்க என்ன கிண்டல் பண்ணாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன், காலேஜ்ல எழுதி கொடுத்து சேர்த்தான். அதுக்கப்புறம் சாரே உன் பொண்ணு கான்ஃபிடென்ட்டான பொண்ணுப்பா, நல்லா படிச்சிருச்சே, அதுக்குள்ள முடிச்சிருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்கு, நம்ம டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்குறோம் வைக்கிறோம், என்ன கோ த்ரூ பண்றோம், நம்மளுக்கே ஒரு புரிதல் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க யாருமே இல்லை, எங்க ரிலேட்டிவ்ல யாருக்குமே இல்லை, எங்களுக்கு தான் அப்படி ஃபர்ஸ்ட் வரணும்ட்டு இருந்திருக்கு. இப்போ இதுல சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க வருவாங்கல்ல, அவங்க ஏதாவது அவங்க எல்லாரும் என்ன இப்படி பிள்ளை தீப்பட்ட மாதிரியா இருக்கு, பாம்பு தோல் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. எவ்வளவோ சொன்னாங்க, சாபக்கேடு இருக்கும், எதனால இப்படி குழந்தை அப்படின்னு. சரி, எல்லாமே முயற்சி பண்ணி தான் சரி சொல்கிறவங்க சொல்லட்டும், வைக்கட்டும், நம்மளும் அவளை வளர்த்து கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். நிறைய கோயிலும் ஜோசியம் பரிகாரம் எல்லாமே செஞ்சோம். எங்களால் செஞ்சு இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு வேண்டாம் போதும்னு நிப்பாட்டி விட்டுட்டோம். இவள் வளர்ந்தவளுக்கு நாங்கள் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணி இது பண்ணிட்டோம். ஜோசியம் ஆமாம், பரிகாரம் ஆமாம், நிறைய கோயிலுகளும் யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய் சரி இதில் சரியாயிரும் அதில் சரியாயிரும்ன்ட்டு எவ்வளவோ ரூபாவும் செலவு பண்ணிட்டு மெதுவாக தான் நடப்பேன். எழுதவெல்லாம் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது. அதனால பப்ளிக் எக்ஸாம் அப்போ கூட அப்போ ஸ்க்ரைப் வச்சு தான் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் 10th எல்லாம் எழுதினேன். இப்போ டாக்டர்ஸ் வந்து கொலடியன் பேபி கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும், ஸ்கின்ல லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆனால் கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் போனும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஜோசியம் பரிகாரம் இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காம பார்கவி குழந்தையா இருக்கும்போது இந்த கைக்கு காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கைக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? அப்போ இதுதான் நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அடுத்து நம்ம எப்படி மேல போறது இல்ல. அப்படி இருந்தா நாங்க போனோம், இவ ஒத்துழைக்க மாட்டேன். அந்த நேரம் சின்ன வயசுல எனக்கு வெயின் ரொம்ப வலிக்கும்ல, நான் வேண்டான்னு சொல்லி அந்த பெல்ட் எல்லாம் கழட்டி போட்டுட்டேன். அது இப்போ ஃபீலா இருக்கு, ஆனா அப்போ நானும் குழந்தை தானே, எனக்கு என்ன தெரியும். அதனால அந்த ஸ்கின் எல்லாம் அவளை பிடிச்சி இழுக்கொட்டி அப்படி கை போனும் இப்படி ஆயிடுச்சு. ஸ்கின் பிடிச்சி இழுக்கிறனால தான் போன் இப்படி எனக்கு போனும் பெயினா இருக்கு, போன் வலி. ஆனா நீங்க வந்து கிரேட்டுமா. என்னன்னா என் பொண்ணுக்கு இப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜோசியம் பரிகாரம் மருத்துவம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாலும் ஒரு விஷயத்துல நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க. படிப்பு தான் ஒரு பெண்ணை உயர்த்தும், ஒரு மனிதரை உயர்த்துங்கிறதுல கான்ஃபிடென்ஸா இருந்து நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. இப்பயும் படிச்சு அவ லைஃப் நல்லா இருக்கும்னு தான் சொல்றோம். நீ சைடா வச்சுக்கோ பாட்ட, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பண்ணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆர்ஜே தான் சொல்றேன். நாங்களும் ஒன் டே ஆர்ஜேக்கு சூரியம் எஃப்எம்க்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனேன். இவளுக்காண்டியே நான் சைக்கிள் ஓட்டி நம்ம பிள்ளைக்கு ஆட்டோவுக்கு 3000 ரூபாய் கேட்குறேன். அந்த 3000 ரூபாய்க்கு நம்மளே சைக்கிள் வாட்டி கூட்டிட்டு வருவோம். பார்கவியோட ஆசைப்படி ஆர்ஜேவா இல்ல சிங்கரா இல்ல அம்மாவோட ஆசைப்படி கவர்மெண்ட் வேலையா? நீ கவர்மெண்ட் வேலை வச்சுக்கோ, சைடாவும் இது பண்ணு, ஏன் வேண்டான்னு சொல்ற அப்படின்னு தான் இதுவும் பண்ணுன்னு சொல்றோம். அம்மாக்கு வந்து ரெண்டும், கவர்மெண்ட் வேலை சேஃப்டி லைஃப் டைம், ஒரு பாடகியாகவும் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் இருக்கணும் தான் நினைக்கிறேன். எந்த போஸ்டிங்னாலும் அவளுக்குன்னு லைஃப் வேணும் தான் நினைக்கிறேன். சூப்பர். அம்மாவோட கனவை நிறைவேற்றிடலாம் இல்ல பார்கவி? கண்டிப்பா. சூப்பர். இப்போ குழந்தை வளரும் போது ஒரு தாயா நீங்க எதிர்கொண்ட மனசிக்கல்லாம் என்னம்மா? நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல நம்ம பொண்ணை அப்படின்ட்டு, கூட்டிகிட்டே போக மாட்டேன். மேக்ஸிமம் நானும் இவரை மட்டும் போயிட்டு வருவோம். சரின்னா அதில் 4 பேர் என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி, அதையும் மீறி கூட்டிட்டு வருவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது இல்ல சமூகமும். சரி ரைட், என்ன வெளியில வா, ஓடி வா, சூப்பரா இருக்க அப்படி சொல்லணும் சமூகம். அப்படி இருந்துதான் அவளோட திறமைக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கி கொடுக்குறோம், செய்கிறோம், நீனும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவோம். இப்போ ட்ரெயினில் கூட வரோம், என்னங்க உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, பிறந்ததுலேருந்து தோல் உரியுது. எனக்கு பிறந்ததுலேருந்து கேட்டு பழகிருச்சு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு சரிங்கன்னு வந்துடுவேன். அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம லைஃப் நமக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு வந்துடும். இதுக்காக நீங்க
ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்ஸ் கொடுத்த ஹோப் எல்லாம் எந்த அளவுக்கு? டாக்டர்ஸ்ல யாருமே நார்மலாக இருக்கும் வரும் வளர வரும் தான் இன்ன வரைக்கும் எங்களை அப்படி எந்த டாக்டருமே சரியாகும் க்யூர் ஆகும்னே சொல்லிக்கவே இல்லை. கணவன் மனைவியா உங்க 2 பேருக்கும் பார்கவியை நம்ம இப்படிதான் வளர்க்கணும், இப்படி இருக்கு ஆமாம் முதல்ல உடைஞ்சிருப்பீங்க. ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டிராவல் நோக்கி பயணிக்கிறீங்க இல்லையா? அந்த காலகட்டம்ல நீங்க கணவன் மனைவியா நீங்க எப்படி அதை எதிர்கொண்டீங்க? அதான் சில பேர் சொன்னாங்க ஒரு பொண்ணோட போதும் வேண்டாம் அடுத்த குழந்தையும் உங்களுக்கு இப்படி கூட ஆகணுன்ட்டு. சரி இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கையில் நல்லபடியாகவும் குழந்தை பிறக்கணுன்ட்டு இவளுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் விட்டு தான் பையன் பிறந்தான். பெண் குழந்தை ஆண் குழந்தை இருக்க வீட்டுல ஆண் குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பெண் அப்படி குழந்தைக்கு நாங்க கொடுக்க மாட்டாங்க. செய்ய உங்க மாட்டோம் வீட்ல செய்ய மாட்டோம். இவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், அவனையும் பார்த்துக்குவோம். அவன் இப்போ ரொம்ப வளர நம்ம அக்கா அப்படி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். உங்க வீட்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு பார்கவி? நிறையவே இம்பார்ட்டன்ஸ் தான். அம்மா அப்பா எப்படி பாத்துக்கறாங்க? நான் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. எதுனாலும் நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் முதற்கொண்டு, எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், அது எல்லாமே என்னோட டிசிஷன் தான். பார்கவி எப்பயாச்சும் திட்டிருக்கீங்களா? திட்டுவேன். படிக்கணும் வைக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் வெள்ளனை எந்திரிப்பான்னு திட்டுவோம். எக்ஸாம் எழுதி முடித்தோடனே உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரோம் அப்படி பாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகணுன்னு 12th முடித்தோடனே ஃபோன் வாங்கி கொடுத்தோம். அதிலே அவளை இன்ட்ரெஸ்டாக அவளே ஆர்ஜேயாக பேசணுன்ட்டு மாடியில் போய் பேசி அவளே இது கொண்டுட்டோம். ஒன் டே ஆர்ஜே ஆகணும் ஒன் டே இப்படின்னு எதுனாலும் ஒரு அன்னையர் தினம் இந்த மாதிரி இது டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவளாக பேசி இது பண்ணி கொண்டு போவோம். உங்ககிட்ட என்னைக்காவது மனசு உடைஞ்சு பேசியிருக்காங்களா பார்கவி? மனசு உடைஞ்சுன்னா அந்த அவ மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி பேச மாட்டான். அந்த அளவுக்கு நாங்களும் வைக்க மாட்டோம். என்னைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றவா. நான் உடையிற பக்கம்லாம் யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு கூட தெரியாது, வீட்டுல எல்லாம் தெரியாது. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பர்சனுக்கு மட்டும்தான். அப்பாவுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷல் பாண்டிங் தான் ஒரு வீட்லேயும் இல்லை? அப்பா இந்த பார்கவிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில்? அப்பானால தான் நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு காரணமே. ஏன்னா நிறையா பேர் அந்த டைம் அப்போ எங்கள் அப்பாட்ட இந்த குழந்தை வேணாம் கொண்டுறலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மீறி எங்கள் அப்பா இல்லை இது எனக்கு கொடுத்த குழந்தை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வளர்த்தாரு. ஸோ அதனால நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். வளர்த்தது எங்கள் அப்பத்தா அம்மா. சூப்பர்ல. இந்த மாதிரி பாசமான மனிதர்கள் அப்பா அம்மாவா கிடைக்கும் போது இட்ஸ் கிரேட் இல்லை? நான் சொந்தக்காரங்களுக்கு எப்படி மனசு வருது இல்லை ஒரு உயிரை கொல்ல சொல்றதுக்கு? அதெல்லாம் இப்போ வந்துட்டு எல்லாரும் நம்ம பார்க்குவின்னு சொல்றாங்க, பட் அப்போ சொன்னவங்க தானே. அவங்களை போய் நீங்க பாக்குறீங்க ஆனா சொன்னாங்கன்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன கொல்ல சொன்னீங்களே இப்ப வளர்ந்து நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு கேட்கல. நம்ம செய்கை மூலமா அவங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல பார்க்குவியா எங்களுக்கு தெரியும் எங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு. சமத்து. நான் ஒருத்தவங்க மேல உண்மையா பாசம் வச்சுட்டேன்னா அது என்னைக்குமே எடுக்க மாட்டேன். எனக்கா அவங்கள பிடிக்கல அப்படின்னா தான் அதெல்லாம் ரொம்ப ரேர். அப்பா நிறையா என் கூட நான் பாட ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சு எனக்காக கேசட்லாம் வாங்கி கொடுத்து பாட்டு கேட்க வைக்கிறது, இந்த பாட்டு பாடுமா அப்படிலாம் சொல்ல வைக்கிறது, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்பா இப்பயும் அப்படிதான், நீ அவங்க அம்மா சொல்கிறன்னெலாம் போட்டு கண்டுக்காத, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ண. ஏன்னா நான் காலேஜ் முடித்து 1 இயர் ஆயிடுச்சு, வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, உனக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ போ, உனக்கு பிடிச்ச வேலைக்கே போ, நான் உன்னை எதுவுமே கம்பல் பண்ணலை, ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்களே அப்பா. அந்த மாதிரி பொதுவாக குழந்தை வளர்க்கும் போது நிறைய கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். ஆமா, அது குழந்தைய வளர்க்கறதுல ஒப்பீனியன் டிஃபர் ஆகும்போது அதுவே நிறைய வீட்டுல சண்டையாலாம் வெடிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்படியே பழகிடுச்சு, போக போக சின்ன பிள்ளையா வளர சரி வந்துருச்சு, ஸ்கூலு அப்படின்னு படிப்புன்னு அப்படி வந்துருச்சு. அது ஒன்றும் பெருசா தெரியல, எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, எல்லாம் மீறி வந்துட்டோம். அப்படி பெண்கள் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா நிறைய அக்சசரிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? மற்ற பெண்களை அழகா இருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். அழகா இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க, அழகா இருக்கல அப்படின்னு நானே போய் சொல்லிடுவேன். எனக்குள்ள அந்த மாதிரி பொறாமலாம் இல்லை, ஆனால் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல நினச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா பார்கவிக்கு?
நினச்சி அதே மாதிரி பண்ணவும் செஞ்சுருக்கேன். எனக்கு தோடுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு முந்தி இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுக்கணும். எனக்கும் அவ்வளோவா தெரியாது. நானும் வெளியே போக மாட்டேன். ஆனால் இப்போது நிறையா நம்ம கையில் தான் மொபைல் இருக்குல்ல, நிறையா ஃபோட்டோஸ் பார்க்குறது, நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ் பார்த்து நம்ம அம்மாட்ட சொல்லி இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படிலாம் கேட்டு நான் இப்போ போடுறது பார்த்து நீ தால இப்போ சூப்பராக போட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படிம்மா உனக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பொறாமலாம் இல்லை, நான் ரசிப்பேன் அவங்கள. ஸோ பெண்கள் பொறாமப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைச்சிட்டாங்க பார்கவி. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, அழகை ரசிப்போம் அப்படின்ற மாதிரி இல்ல. நானே அழகா இருந்தா எனக்கு தெரியலனாலும் சொல்லிடுவேன் அழகா இருக்கீங்க. மேக்கப்லாம் பிடிக்குமா? பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காது, அதனால அது வேணான்னு நினைப்பேன். ஆனா போட்டுக்கிறதுலாம் எனக்கு சந்தோஷம்தான். அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைலாம் போய் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஆர்வம் இருக்குது. என்ன நான் அழகாக காட்டிக்கணும்லாம் நினப்பேன். ஆனால் அது நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றுக்காதுல்ல, அப்போ எதுக்கு நம்ம அதை நினைக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டேன். இப்போ வந்து பார்கவி வந்து ஆர்ஜே. ஸோ நீங்கள் என்ன வேணால் பெண்களுக்காக பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்க்கவியின் வெட்டி அரட்டை. நாங்கள் ஆர்ஜே பார்க்கவி பேசிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுன்றது நார்மல் தான். எப்படி பசங்க அப்படின்றத ஒசத்தியாக சொல்லாமல் பொண்ணுன்றதை ஒசத்தியாக தான் எங்களுக்கு சொல்லவே வேண்டாம். எந்த பொண்ணு தைரியமாக நைட்டு ட்ராவல் பண்ண முடியுதோ, எந்த பொண்ணு தனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியுதோ, எந்த பொண்ணு தன்னை அழகாக ரசிச்சிட்டு இருக்கும்போது அதை யாருமே கண்டுக்கலை, நான் அதை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் அந்த பொண்ணு தன்னைத்தானே அழகுன்னு நினச்சி சந்தோஷப்படுத முடியுதோ அன்னைக்கு தான் மகளிர் தினமே என்னை பொறுத்தளவு. தங்கமனு ஒரு ஒன்ன மேலே தூக்கி வைக்கும், முட்டுச்சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும், விட்டு வாடி ராசாத்தி. யார் நம்மளை வாயடின்னு சொன்னா என்ன, அமைதியாக இருக்கிறவன்னு சொன்னா என்ன, யார் விஷ் பண்ணலன்னாலும் என்ன, நமக்கு நம்மளே விஷ் பண்ணிட்டே இருக்கலாம். நான் உங்கள் பார்க்கவி பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்க்கவியின் வெட்டி அரட்டை. டாடா பபாய். சமடா சம சம. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. கண்டிப்பா பார்கவி ஆர்ஜே ஆகணும், சிங்கர் ஆகணும். அம்மா ஆசைப்படி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கலாட்டா பிங்க் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.